ஹாய் ஆல், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். அதாவது நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பக்கோடா ட்ரை பண்ணியிருப்போம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேபேஜ் வச்சு நம்ம பக்கோடா பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் கேபேஜ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் அதோடு ஆட் பண்ணிடுறேன். அடுத்து 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதோட ஆட் பண்ணிடுறேன். அடுத்து இது கூட ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிடுறேன், அதையும் இதோட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் இதோட ஆட் பண்ணிடலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் தேவைக்கேற்ப காரப்பொடி போட்டுக்கோங்க, அதையும் இதோட ஆட் பண்ணிடலாம். அடுத்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், அந்த தழைகளையும் ஆட் பண்ணிடலாம். அடுத்து கடலை மாவு ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப கட்டியாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் தண்ணியை தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. நான் அந்த பதத்தை காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இதை எடுத்து ஃப்ரை பண்ணிடலாம். அப்படியே உதிர்னாவில் போட்டுருங்க. ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பக்கோடா. பாருங்கள், பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகட்டும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம கிறிஸ்பியான கேபேஜ் பக்கோடா ரெடி. ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள்.